உயிருக்கு போராடுபவர்களுக்கு அளிக்கப்படும் ரத்தம் தானத்தில் எல்லாம் சிறந்த தானமாக கருதப்படுகிறது. அத்தகைய சிறப்புமிக்க இரத்த தானத்தின் தேசிய தினமாக இன்றைய நாள் கடைபிடிக்கப்படுகிறது. உயிர்காக்கும் இரத்த தானத்தின் சிறப்பை பற்றிய தொகுப்பை இப்போது காண்போம். இரத்த தானம் என்பது விபத்தில் அடிபட்டு இரத்த இழப்பு ஏற்படுபவர்களுக்கும் அறுவை சிகிச்சை மேற்கொள்வோருக்கு தேவைப்படும் இரத்தத்தை மற்றொருவருக்கு முன்வந்து அளிப்பது. மனிதனின் உயிர் நாடியாக காணப்படும் இரத்தத்தின் முக்கியத்துவத்தை அறிவதும் அதை பேணி காப்பதுமே இந்த நாளை நாம் கடைபிடித்து வருகிறோம். ஒரு யூனிட் என்பது 450 மில்லி லிட்டர் ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் நமது நாட்டின் மொத்த இரத்த தேவை சுமார் 4 கோடி யூனிட்கள் ஆகும். ஆனால் நமக்கு கிடைப்பதோ வெறும் 40 லட்சம் யூனிட்கள் தான். இதனால் பல உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. இரத்த தானம் என்ற வாக்கியத்திலேயே தானம் என்று இருப்பதால் நாம் அதை தானமாகவே தர வேண்டுமே தவிர விற்பனை செய்யக்கூடாது. இரத்த கொடை என்பது இன்று இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு விழிப்புணர்வு. குறிப்பாக தமிழகம் என்பது இரத்த தானத்திலே முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இந்தியாவில் முன்னேறி இருக்கிறது. தமிழகத்தில் இரத்த தானம் கொடுக்கக்கூடிய வாலிபர்கள் எண்ணிக்கை என்பது இன்று கணிசமாக உயர்ந்திருக்கிறது. காரணம், அது குறித்த ஒரு அறிவியல் விழிப்புணர்ச்சி என்பது பள்ளி கல்லூரிகளிலே பரவலாக அரசு அதற்கான முயற்சிகள் எடுத்து வருகிறது. நம் நாட்டில் 2 வினாடிகளுக்கு ஒரு முறை யாரோ ஒருவருக்கு ரத்தம் தேவைப்படுகிறது. பெரும்பாலும் தேவைப்படுவது ஓ என்ற இரத்த பிரிவுதான். இரத்த தானம் செய்பவர்களின் வயது 18 முதல் 60க்குள் தான் இருக்க வேண்டும். ஆண் பெண் என இரு பாலரும் இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் செய்பவர்கள் எந்த ஒரு தொற்றுநோய் பாதிப்பும் ஏற்பட்டவராக இருக்கக்கூடாது. மது அருந்தியவர்கள் கண்டிப்பாக இரத்தம் தர இயலாது. மதுபோதை தெளிந்து 24 மணி நேரத்திற்கு பின்பே அவர்கள் இரத்த தானம் செய்ய முடியும். சரியான உணவும் ஆழ்ந்த தூக்கமும் இரத்த தானம் செய்பவர்களுக்கு மிகவும் அவசியம். இரத்த தானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கொடை. எந்த விதமான செலவும் இல்லாமல் நாம் 4 உயிர்களுக்கு சேவை செய்ய முடியும். நான் ஒரு காலத்தில் ஒருவர் இரத்த தானம் செய்தால் ஒரு உயிரை மட்டுமே காப்பாற்ற முடியும் என்ற சூழல் இருந்தது. இன்னைக்கு ஒருவர் இரத்த தானம் செய்தால் 4 மனித உயிர்களை காப்பாற்ற முடியும் என்ற மகத்தான அளவிற்கு அறிவியல் விஞ்ஞானம் என்பது உயர்ந்திருக்கிறது. எல்லா வயதினரும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை இரத்த தானம் செய்யலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் மகப்பேறு காலத்திலும் கண்டிப்பாக இரத்த தானம் செய்வதை தவிர்க்க வேண்டும். இரத்தத்தில் மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய், மலேரியா போன்ற நோய்கள் இருந்தால் அவர்கள் இரத்த தானம் அளிப்பதை தவிர்க்க வேண்டும். இரத்த தானம் செய்வது இயற்கையாகவே புதிய இரத்தம் உடலில் ஏற்றப்படுவதற்கு சமம் என்பதால் அனைவரும் இரத்த தானம் கொடுக்க முன்வர வேண்டும். இரத்த தானம் செய்வதன் மூலம் எந்த பின் விளைவுகளும் ஏற்படாது. தொடர்ச்சியாக இரத்த தானம் செய்பவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்பு மிகவும் குறைவாக காணப்படுகிறது என்பது தற்போதைய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தானம் செய்யப்பட்ட இரத்தத்தை சேமித்து வைப்பதற்காக அரசு மருத்துவமனைகள், அரசால் அனுமதிக்கப்பட்ட தனியார் அமைப்புகள் மூலம் இரத்த வங்கிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நாம் தொடர்ந்து இரத்த தானம் செய்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் மாரடைப்பு, இரத்த அழுத்தம் போன்ற பல வியாதிகளை தவிர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இரத்த தானத்தில் அமைந்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு திருப்தியும் ஒரு மன சந்தோஷமும் இந்த இரத்த தானத்தில் கிடைக்கிறது. சில சமூக அமைப்புகள் அவ்வப்போது இரத்த தான நிகழ்ச்சிகளை நடத்தி அதிலிருந்து பெறப்படும் இரத்தங்களை முறையாக பராமரிக்கப்படாமல் வீணாக்குவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. உதிரம் கொடுப்போம், பல உயிர்களை காப்போம். சத்தியம் செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் அகிலன் மற்றும் நர்மதா.